விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகுதான் அவன் கொடுக்குறேன் பூரா அவன் காசு கொடுக்கல, அது பூரா ஓன் காசு, எல்லார்ட்டையும் வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுனார். இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகி இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, எல்லார்ட்டையும் வாங்கிட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. ஆர்கே நகர்ல நடந்த சம்பவங்க என்கிட்ட வந்து அந்த கட்சிக்காரங்க சொன்னாங்க, ஆர்கே நகர்ல ஒவ்வொரு வீடா பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே வர்றாங்க. ஒரு வீட்லயே கிரில் கேட்லயே அந்த கட்சியோட சின்னம் போட்டிருக்கு, ஒரு கட்சியோட சின்னம் போட்டிருக்கு. அந்த கட்சியோட சின்னம் போட்டிருக்கேன், நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த வீட்டுக்கு காசு கொடுக்கல, அடுத்த வீட்டுக்கு தாண்டி போயிட்டாங்க. காலையில 11 மணிக்கு அந்த தேர்தல், அந்த கட்சியுடைய தேர்தல் பணிமனை அலுவலகத்துக்கு ஒரு அம்மா வருது, எனக்கு காசு வரல அப்படின்னு. இல்ல பாத்துட்டு இல்ல நாங்க நேற்று ராத்திரி 2 மணிக்கு நடு சாமத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டோமே. இல்ல எங்க வீட்டுக்கு காசு வரல. அப்படி அவங்க அட்ரஸ் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அப்படி பார்த்தா, ஏமா நீங்க அந்த கட்சியில, நாங்க வேற கட்சிமா. அந்த அம்மா கேக்குது, அப்ப வேற கட்சியில கொடுக்க மாட்டியா? இல்லம்மா உங்க வீட்டு கிரில் கேட்லயே படிச்சு, அப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, வாங்கிட்டு போயிருமா, இந்த ஆளு கொடுத்து. அடுத்த கட்சிக்காரன் வீட்டு கிரில் கேட்ல போட்டு வச்சிருக்கான், ஓட்டு போட மாட்டான், காசை சப்ஜாடா வாங்கிட்டு போறான். உரிமை